வைஸ் படிச்சாலுமே எந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியன்றத ரேஸ் மூலியமா தான் நாங்க வந்து இங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நல்லா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இவங்க வைக்கிற டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆஃப்டர்நூன் செஷன் வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மார்னிங் வந்து அந்த கிளாஸ் கவனிக்கிறதும் இல்லாம ஆஃப்டர்நூன் வந்து அந்த ட்ரெயின் அப் பண்றது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேண்டா ரேஸ் தேங்க்ஸ் டு நெக்ஸ்ட் வைவா கேட்கறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மென்டர்ஸ் வந்து எங்களுக்கு இப்படி படிக்கணும்ன்றத கைட் பண்றது வந்து அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. தேங்க்ஸ் டு வரண்டா ரேஸ். நான் வந்து வரண்டா ரேஸ்ல ஜாயின் பண்ணி 6 months மேல ஆகுது. ப்ராப்பரா எல்லாமே கைட் பண்றாங்க. காலையில வந்து வைவான்றது வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. காலையில வந்து வைவா என்ட்ரி வைவா இருக்கிறதுனால நாங்க அன்னைக்கு சிலபஸை கரெக்டா படிச்சிடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம காலைல கிளாஸ் போறது வந்து ஆஃப்டர்நூனே நாங்க படிக்கிறதுனால அந்த மென்டார்ஸும் நல்லா சூப்பரா சொல்லி தரதுனால எங்களுக்கு வந்து அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மென்டார்ஸ் வந்து எங்களோட டவுட்ஸ்லாம் அப்பயே கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. அதனால வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் படிச்சிட்டோம். அது இல்லாமல் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் வைவா கேட்டு அனுப்புறதுனால அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம படித்து முடிச்சிடுறோம். இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த கோர்ஸ். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் பேட்ச் போனப்போ எக்ஸ்ட்ரீமில் வந்து டெய்லி படிக்க வச்சுட்டு குறிப்பிட்ட டாபிக் படிச்சுட்டு ஒரு நாள் விட்டு விட்டு டெஸ்ட் எழுதும்போது அதோட எஃபெக்ட்னஸும் அதிகமாக இருக்குது. அதனால வந்து டெஸ்ட்டில் நாங்கள் பண்ணுற தப்பு மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெட்டிஃபை பண்ணிட்டு ரொம்ப யூஸ் ஆகுது. இன்னும் நெக்ஸ்ட் வந்து சூப்பர் பேட்ச் போக போக எங்களுக்கு இன்னும் இதுவாகிடும். Thank you, Veranda RACE.